நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பரஸ்பரம் விவாகரத்து கோரி பிசினஸ்க்கு இடம் இல்ல பணம் இல்லன்னு கவலைப்படாதீங்க. இங்க ஒருத்தர் வீட்லயே 9 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இப்பவே ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள குடும்பநல நீதிமன்றத்தில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நேரில் ஆஜராகி இருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், இந்த வழக்கின் பின்னணி என்ன, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நடிகர் ரஜினிகாந்தின் மூத்த மகள் ஐஸ்வர்யாராவும் இயக்குனர் கஸ்தூரி ராஜாவின் மகன் நடிகர் தனுஷும் இரு வீட்டார் சம்மதத்துடன் கடந்த 2004ஆம் ஆண்டு நவம்பர் 18ஆம் தேதி திருமணம் செய்து கொண்டார்கள். இவர்களுக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள். இந்நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு இருவரும் பிரிந்து விட்டதாக ட்விட்டர் பக்கத்தில் அவர்கள் தங்கள் அறிவிப்பை வெளியிட்டார்கள். இதைத் தொடர்ந்து இருவருக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அவருடைய குடும்பத்தினர் தீவிர முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் விவாகரத்து பெறுவதில் இருவரும் உறுதியாக இருந்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் இருவரும் தங்களுடைய திருமண வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடிய வகையில பரஸ்பரம் விவாகரத்து கேட்டு சென்னை குடும்பநல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மனுவானது இன்றைக்கு முதன்மை குடும்பநல நீதிமன்ற நீதிபதி சுபாதேவி முன்பு ஏற்கனவே 2-3 முறை விசாரணைக்கு வந்தது. அப்போது 2 தரப்பிலும் ஆஜராகாத காரணத்தினால் இந்த வழக்கானது இன்றைக்கு தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிற போது அந்த வழக்கின் விசாரணைக்கு பங்கேற்பதற்காக ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நீதிமன்றத்திற்கு வருகை தந்தார். வழக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது தனுஷ் வந்து கொண்டிருப்பதாக அவர் தரப்பு வழக்கறிஞர் நீதிபதியிடம் தெரிவித்ததை அடுத்து அவருடைய வருகைக்காக இந்த வழக்கினுடைய விசாரணை 12 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. 12 மணிக்கு அவர் ஆஜராகும் பட்சத்தில் இந்த வழக்கில் ஒரு முடிவு தெரியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.